வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கருணாநிதியின் இறுதி மூச்சில் கொடுத்த வாக்குறுதி, ஸ்டாலினுக்கு வைகோ கொடுத்த மெசேஜ், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், 2026 தேர்தலில் எங்கள் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும், திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், இங்கு கூட்டணி அரசுக்கு வேலைக்கு ஆகாது. டாக்டர் கலைஞரின் இறுதி மூச்சு பிரியும்போது உங்களுக்கு எப்படி 30 ஆண்டுகள் உறுதியாக இருந்தேனோ அதேபோல் ஸ்டாலினுக்கும் துணை நிற்பேன் என்று கூறினேன். அப்பொழுது கலைஞர் என் கையை பிடித்து கொண்டார். அவரின் கண்களில் கண்ணீர் கசிந்ததும் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை நான் கடைசி வரை உறுதியாக காப்பாற்றுவேன். அந்த முடிவைத்தான் நிர்வாக குழுவிலும் எடுத்துள்ளோம். திமுகவுக்கு வெற்றியை தேடித்தர மதிமுக முழு மூச்சுடன் பணியாற்றும். இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை, அறிக்கை கூட விட்டதில்லை. சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இளைஞர்களுக்கு என்று பல திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளனர். பாஜக அதிமுக கூட்டணியில் அடுத்து யார் சேர்வார்கள் என்று பேச்சு எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர். திருப்புவனம் இளைஞர் மீது எந்த குற்றம் பின்னணியும் இல்லை. காவல்துறை அவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து சாகடித்துள்ளனர். அரசு உடனடியாக 6 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றம் நீதிபதி கண்காணிப்பில் நடைபெற வேண்டும். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார் வைகோ. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.